உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதையோட ஒன்லைன் என்னென்னு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஷர்மிளான்னு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு நைட்டில் அவளோட ஃப்ரெண்ட் கூப்பிட்டான்னு ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே ஒரு சாமியாருக்கு இவளோட ஹெல்ப் தேவைப்படுது. காலில் விழுந்து சாமியார் அந்த ஹெல்ப்பை கேட்குறாரு. அந்த ஹெல்ப்பை அவள் பண்ணலைன்னா ஊரில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு கெஞ்சிறாரு. ஷர்மியும் யார் சொல்லியும் கேட்காம அந்த நடுக்காட்டில் அந்த ஹெல்ப்பை பண்ணுறா. அதனால் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. வாங்க என்னென்னு கதைக்குள்ளே போயிட்டு தெரிஞ்சுக்குவோம். அத்தியாயம் 1. அபிராமி கூட்டுறவுத்துறையில் தொடக்கநிலை பணியாளராய் வேலை செய்கிறாள். மாலை வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பி முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு மாடிக்கு சென்று உலர்த்தி இருந்த துணிகளை எடுத்து வந்து முன்னறையில் வைத்துவிட்டு ஷர்மிளா விருப்பமாய் குடிப்பாள் என்று காப்பி போட்டாள். ஷர்மிளா, கதவை தோற, எவ்வளோ நேரம் தட்டுறது? அப்படி எவ்வளோ என்ன தான் பண்ணிட்டு இருக்க? என்ன இவ தூங்கிட்டாளா? நேரம் தூங்க மாட்டாளே. லஞ்சாவது சாப்பிட்டாளா இல்லையா? கிச்சன் ரூமிற்கு சென்று சமையல் பாத்திரங்களை திறந்து பார்த்தால் காலையில் ஒடித்த சாதமும் கேரட் பொரியலும் அப்படியே கிடந்தது. சாப்பிடாம கூட என்ன பண்ணுறா? மீண்டும் அரைக்கதவை தட்டினாள். மீண்டும் அதே மௌனம். எங்கேயாவது கிளம்பி போயிட்டாளா? நாம் வரும்போது வாசலில் ஸ்கூட்டி இருந்துச்சா? மறுபடி போய் பார்த்தால் ஸ்கூட்டி இருந்தது. காலணிகளை தேடினாள். வழக்கமாக வைக்கும் இடத்தில் இல்லாமல் ஸ்கூட்டியின் ஓரமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி கிடந்தது. அதை காலில் மாட்டிக்கொண்டு சரியான இடத்தில் வைத்து மீண்டும் அறையின் முன் சென்று கதவை தட்டினாள். கதவு திறக்கவில்லை. அவசர அவசரமாக மொபைலை எடுத்து அவளுடைய நம்பருக்கு டயல் செய்தாள். அறையிலிருந்து மொபைலின் ரிங்டோன் கேட்டது. ஆனால் அவள் எடுக்கவில்லை. அபிராமிக்கு பரபரப்பு தொற்றிக்கொண்டது. நேற்று மாலை கல்லூரி முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த ஷர்மிளா காஃபியை குடித்துவிட்டு மாடியில் சிறிது நேரம் செலவிட்டாள். பின்பு தன் தோழி சுந்தரி அழைக்கிறாள் என வெளியே சென்றாள். இரவு வீட்டிற்கு வந்து தாழிட்டு கொண்டவள். இரவு அபிராமி சாப்பிட சொன்னபோது சுந்தரி வீட்டிலே சாப்பிட்டேன் என ஒரு வரி பதிலோடு நிறுத்தினாள். காலை அபிராமி உணவு சமைத்து அலுவலகத்திற்கு செல்லும் முன் அவளை எழுப்ப நினைத்தாள். ஆனால் சனிக்கிழமை கல்லூரி விடுமுறை, தூங்குவாள் என நினைத்து கொண்டு வீட்டை விட்டு சென்றவள் வீடு திரும்பி வந்து பார்த்தால் இந்த நிலைமை. அபிராமிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. மனம் படக் படக்கென அடித்து கொண்டது. சோரில் பள்ளி கத்தும் சத்தம் கூட பயமாக கேட்டது. கைகள் நடுங்குவது போல் இருந்தன. சமையலறை மேஜிக்கு சென்று 2 டம்ளர் குடித்துவிட்டு மீண்டும் அந்த அறையின் முன் வந்தாள். மீண்டும் 2 முறை கதவை தட்டி பார்த்துவிட்டு கணவர் சங்கரனுக்கு டயல் செய்தார். சங்கரன் மளிகை கடையில் மும்மரமாக இருந்தார். கடைக்கு சற்று முன்தான் சரக்குவன் வந்து போயிருந்தது. நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வரும். சட்டைப்பையில் வைத்திருந்த செல்போன் அலற அதனை காதலுக்கு கொண்டு சென்றார். சொல்ல அபிராமி, வீட்டுக்கு வந்துட்டியா? வந்துட்டாங்க. சர்மி என்ன பண்ணுறா? ஏங்க, கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? இன்னும் 1 மணி நேரத்தில் கடையை மூடிட்டு வந்துடுறேன். இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன? அபி பூட்டின கதவை திறக்க மாட்டேன்றா. எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. தூங்கியிருப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு. இல்லைங்க, மதியம் சாப்பிட கூட இல்லை. ஃபோன் பண்ண அட்டன் கூட பண்ண மாட்டேன்றா. கை உடையிற அளவுக்கு கதவை தட்டியாச்சு. பயமாக இருக்குங்க. சங்கரனுக்கும் அந்த பயம் தொற்றிக்கொள்ள, இதில் பயப்பட என்ன இருக்குது? நீ இரு, நான் நேரில் வரேன். நெளிவு சுழிவான கிராமத்து சாலை அவரின் அவசரத்தை புரிந்து கொள்ளாமல் பாடாய்ப்படுத்த குண்டும் குழியுமான பள்ளங்கள் எரிச்சலை அதிகப்படுத்தியது. மனம் பொறுக்காமல் அவர் அவசரமாக வண்டியை நிறுத்தி உள்ளே நுழைந்து அபிராமியை பார்த்தார். அபிராமியின் கண்களில் 2 சொட்டு கண்ணீர் அரும்பி இருந்தது. உள்ளதா இருக்காளா? உள்ளதாங்க இருக்கா. வேணும்னா ஃபோன் பண்ணி பாருங்க. சங்கரன் டயல் செய்தார். அறையின் உள்ளே ரிங்டோன் கேட்டது. கதவை பலமாக தட்டி பார்த்தார். பலனில்லை. ஏங்க, இப்போ என்னங்க பண்ணுறது? அபிராமி, எனக்கும் ஒன்றும் புரியலை. நான் பாஸ்கரை வர சொல்கிறேன். விஷயம் கேள்விப்பட்டு சங்கரனின் தம்பி பாஸ்கரன் 1/2 மணி நேரத்தில் ஓடி வந்தார். பதற்றமாய் நின்று கூர்ந்த இருவரையும் பார்த்து, அண்ணே, கதவை உடைச்சிடலாமா? இதுவே லேட்டு. இருவரும் கையை பிசைந்து கொண்டு நிற்க பாஸ்கரன் உயரமாயிருந்த ஜன்னலை நோக்கி போனார். அண்ணே, பாரியை கொண்டாங்க. வாங்கி கொண்டவர் மரபெஞ்சை இழுத்து போட்டு அதன் மேல் ஏறினாள். ஜன்னல் பிடிவாதமாய் முரண்டு பிடிக்க அதை வலுவாக நம்பினார். அது 2ஆக பிளந்தது. உள்ளே பார்வையை விட்டவர் தன்னை அறியாமல் ஓ என கத்தினார்.
கால்கள் நடுங்கி மரபெஞ்ச் தள்ளாடியது. அத்தியாயம் 2. ஜன்னல் உடைபட அதை வெறிக்க பார்த்து கொண்டிருந்த சர்மிளா பூ போட்ட சுடிதாரை அணிந்திருந்தாள். அவள் முகம் முழுவதும் கருப்பு நிறமை அடர்த்தியாய் பூசப்பட்டு அவள் பக்கத்தில் துணிகள் சிதறி கிடந்தது. பாஸ்கரன் அலறி ஓய 5 நிமிடங்கள் பிடித்தது. அண்ணா, எனக்கு என்னவோ சர்மியை காத்து கருப்பு ஏதோ பிடிச்சிருக்குன்னு தோணுது. இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா பாஸ்கர் அவ? இல்லைண்ணா, விடுங்க, ஒன்றும் இல்லை. அவள் நல்லா தானே இருக்கா, உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, பெட் மேலே தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் என்ன பிரச்சனை பாஸ்கர்? மூஞ்சில் ஏதோ மை தடவி இருக்கு, ஆள் பார்க்க சரியா இல்லை. எதையோ பார்த்து பயந்துருக்கா. இல்லைன்னா ஏதோ அவளுக்குள்ளே புகுந்துருக்கணும். கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது. அபிராமி மனம் பொறுக்காமல், சர்மி, உனக்கு என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி இருக்க? எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அப்பா தவிச்சிட்டு இருக்காருடி. உள்ளே இருந்து எந்த பதிலும் இல்லை. அண்ணி, நிலைமையை புரிஞ்சுக்குங்க, மாற்றி ஏற்பாடு பண்ணுவோம். சின்ன பொண்ணு பாஸ்கர், ஏதாவது இடகுடமாக ஆகிடப்போகுது. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பூசாரி ஒருத்தர் இருக்கார், அவரை வர வச்சு என்ன ஏதுன்னு பார்ப்போம். பாஸ்கர் புறப்பட்டு சென்றார். மனிதரால் உண்டாகும் பிரச்சனைகளுக்கும் மனிதனை மீறிய பிரச்சனைகளுக்கும் நமக்கு தெரிந்த ஒரே தீர்வு கடவுள்தான். அவரை வேண்டுவதுதான் இப்பொழுது அபிராமிக்கும் சங்கருக்கும் இருக்கும் ஒரே தீர்வு. அதைத்தான் அப்பொழுது அவர்கள் செய்தார்கள். இரவை ஓட ஓட விரட்டி கொண்டிருந்த நேரம் 10 கடந்து கரைந்து கொண்டிருந்தது. பாஸ்கரன் பூசாரி ஒருவரை அரை தூக்கத்தில் சமாதானப்படுத்தி அழைத்து வந்திருந்தார். 60 வயதை கடந்து கொண்டிருந்த அவரின் உடல் சில்லென்ற காட்டுப்பட்டு வடவெடத்து கொண்டிருந்தது. பரபரப்பாய் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவர்களை பக்கத்து வீட்டின் கண்கள் பார்க்க தவறவில்லை. உள்ளே வந்தவர், அந்த பொண்ணு எங்கம்மா என கேட்டார். அந்த ரூம்ல இருக்கா சாமி, கதவை திறக்கணுமே. சாமி, திறங்க பார்க்கலாம். அதற்கு முன்பாக அறையை சுற்றி கையில் வைத்திருந்த வைக்கோலை நிரப்பினார். அதன் மேல் பையிலிருந்த குங்கும மஞ்சள் பொட்டலங்களை பிரித்து தூவினார். பாஸ்கரன் கதவை உடைக்க துவங்கினார். அபிராமியும் சோரோரமாய் ஒதுங்கிக் கொண்டார்கள். அவர்கள் கண்ட காட்சி சிறிது நேரம் அவர்களின் இதயத்தை நிறுத்தியது. அவள் அழுது கொண்டிருந்தாள். பூசாரி மட்டும் அவளின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தார். என்னடி ஆச்சு சர்மி உனக்கு? கேட்டுக்கொண்டே அபிராமி உள்ளே நுழைய முயன்றாள். பூசாரி அவளை தடுத்தார். கொஞ்ச நேரம் பொறுமா. பாஸ்கரன் அவளை பின்புறமாக அழைத்து வந்தான். சர்மி, என்னடி ஆச்சு உனக்கு? முகமெல்லாம் ஏன் மை தடவி இருக்க? அவள் அழுகை நிற்கவில்லை. சர்மி பக்கத்தில் இருந்த துணிகளை எடுத்து முகத்தை துடைத்தாள். அந்த மை சிறிது கூட அழியவில்லை. அது அழியாது, யாரோ இதே அவன் மேலே ஏவி இருக்காங்க. அங்கிருந்தவர்களின் நெஞ்சமே வெடித்துவிடும் போல் இருந்தது. ஒன்றும் புரியாமல் அவர்கள் பூசாரியை பார்க்க, சரிப்படுத்த பார்க்கலாம், முயற்சி செய்வோம். சாமி, இவன் ஏன் பேச மாட்டேன்றா? இவன் உடம்புல முழுசாது இன்னும் இறங்கலை, மையாவல் செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுவா. அதுக்கு முன்னாடி இவளுக்கு என்ன ஆச்சு, எங்கே இது நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதாவது பேச்சு கொடுத்து பாருங்கள், விஷயம் எதனா தெரிஞ்சா பார்ப்போம். சர்மி, சாமி என்னென்னவோ சொல்கிறாருடி, எங்கடியும் போய் தொலைஞ்ச, என்னடி ஆச்சு, ஏன் இப்படி பண்ணா? சர்மி ஏதோ சொல்ல வர அவளால் எதையும் பேச முடியவில்லை. சற்றென்று திரும்பி சுவரில் மாட்டியிருந்த ஃபோட்டோவை பார்த்தாள். அதில் சர்மிளாவும் அவள் தோழி சுந்தரியும் அழகாய் சிரித்து கொண்டிருந்தார்கள். அந்த பொண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அவகிட்ட பேசுங்க. பூசாரி சொல்ல அபிராமி தன் செல்போனில் பதிந்திருந்த சுந்தரி எண்ணிற்கு அழைத்தாள். 2 முறை ஃபோன் எடுக்காமல் 3ஆவது எடுத்தாள். என்னம்மா இந்த நேரத்தில்? சுந்தரி, நேற்று நீயும் சர்மி எங்கேயாவது வெளியே போனீங்களாம்மா? அது தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. ஏதாவது பிரச்சனையாம்மா? ப்ளீஸ்மா சொல்லுமா. சரி இருங்கம்மா, மாடியில் வந்து பேசுகிறேன். நானும் சர்மியும் நேற்று நைட்டு 7 மணிக்கு கருப்பு காட்டு பக்கமாக இருக்க தோப்புக்கு போனோம். அங்கே எதுக்குமா போனீங்க? அது என்னன்னு சொல்லுமா, எதையும் மறைக்காத. குமார்னு ஒரு ஃப்ரெண்டு, அவனை பார்க்க போனோம். அவன் தனியாக சைக்கிளில் வரேன்னு சொன்னான். நான் தனியாக போக பயந்துட்டு சர்மியை கூப்பிட்டேன். அவளும் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்தா. ஒன்றதாம்மா போனோம். எப்போம்மா திரும்பி வந்தீங்க? அங்கே ஒரு 10 நிமிஷம்தாம்மா இருந்திருப்போம், அப்புறம் திரும்பி வந்துட்டோம். சர்மி உன் வீடு வரைக்கும் வந்தாலாம்மா? வந்தாம்மா, அம்மா கூட வீட்டுக்கு கூப்பிட்டாங்க.
இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. என்னம்மா ஏதாவது பிரச்சனையாம்மா? சுந்தரி, யார்கிட்ட சொல்லாதம்மா. அவளை ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருந்து நேராக வீட்டுக்கு தானம்மா வந்திருக்கணும். அதுக்கு மேலே தான் ஏதோ நடந்திருக்கு. ஒரு நிமிஷம். நாங்கள் ஸ்கூட்டியில் திரும்பி வரும்போது சர்மி காலில் ஒரு கொலுசு மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னான். சரி வா தேடலான்னு சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே வீடுகிட்ட வந்துட்டோம். காலையில் பார்க்கலாம், இப்போ இருட்டில் சரியாக தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஒருவேளை அதை தேடிக்கிட்டு மறுபடியும் போயிருப்பாளா? அவள் காலில் பாருங்கம்மா, காலில் 2 கொலுசு இருந்தால் அவள் திரும்பி கருப்பு காட்டுக்கு போயிருக்கா. அபிராமி பதற்றமாக அவள் கால்களை பார்த்தாள். 2 கொலுசும் இருந்தது. அத்தியாயம் 3. அவள் கருப்பு காட்டுக்கு சென்றது ஊர்ஜிதமாக அபிராமி நடந்ததை பூசாரியிடம் தெரிவித்தாள். சரி, கருப்பு காட்டில் தான் ஏதோ நடந்திருக்கணும். அது கொஞ்சம் ஏடாகூடமான இடம்தான். அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு விவரம் தெரியும். இந்த நடுராத்திரியில் அங்கே போக முடியாது. நாளைக்கு விடிய காலில் போகலாம். அவர் சொல்லிவிட்டு வெளியேற தன்னுடைய முகத்தை மூடியிருந்த சர்மிளா அமைதியாக படுத்து கொண்டாள். பெற்றோர் இருவரும் குத்துயிரும் கொலையுறவுமாக கீழே அமர்ந்தனர். பூசாரி பாஸ்கரனுடன் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். காற்றில் ஈரப்பதம் கூடியிருந்தது. சில்லென்ற காற்று உடலை நடுக்கியது. தூரத்தில் எங்கோ மண் வாசனை காற்றில் மிதந்து கொண்டு மழைக்கான அறிகுறியை துவக்கியது. அவர் யோசித்தார். பாஸ்கர், வண்டியை கருப்பு காட்டுக்கு விடு. சாமி, இந்த நேரத்தில் எதுக்கு? மழை வர்ற மாதிரி இருக்கு. நம்ம தேடி போகிற விஷயங்கள் அதனால பாதிக்கப்படலாம். வண்டியை அந்த பக்கமாக விடு. சாமி, பயமாக இருக்கே. நான் இருக்கேன்ல, எதுவும் வண்டாது. சரி சாமி, எந்த இடம்னு போயிட்டு தேடுறது? நான் சொல்கிற வழியில் போ. எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேட்டால் என்ன ஏதுன்னு எதனா சொல்லுவார். சாமி, அது இந்த நேரத்தில் வேறு என்ன வழி இருக்குது பாஸ்கர்? சரிங்க சாமி, போகலாம். 5-6 தெருக்களை கடந்து அந்த இருட்டில் இருவரும் பயணித்தனர். வழியில் இருந்த பிள்ளையார் சிலையை பாஸ்கரன் பயபக்தியுடன் கும்பிட்டு கொண்டான். அவர்கள் பயணித்த பாதை இப்பொழுது ஊரை கடந்து மண் சாலையில் கலந்து போக போக வழி குறுகி கொண்டே வந்தது. முடிவில் இருவரும் நடந்து செல்லும் அளவிற்கு குறுகியது. பாஸ்கர், நடந்து போயிடுவோம். சரிங்க சாமி. சாமி, உள்ளே இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் பேர் மேகன். அவங்க அப்பா பேர் வாரிசன். காலங்காலமாக இந்த இடத்துல தான் இருக்காங்க. அநேகமாக வெளியே வர்றது கிடையாது. ஏதாவது பிரச்சனைன்னா நானும் அப்புறம் சில மட்டும் உள்ள போயிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு வருவோம். ரொம்ப பிரச்சனைன்னா சம்மந்தப்பட்டவங்க என் கூட வருவாங்க. சாமி, எங்கள் பொண்ணோடது எப்படி? தெரியல பாஸ்கர். மேகம் கிட்ட கேட்டால் தான் என்ன இதுன்னு தெரியும். உள்ளே போக போக புதராக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நட. அந்த பாதையின் முடிவில் சீமை கருவேல மரங்கள் இருந்தது. அதன் கீழே தென்னை மட்டியால் பின்னப்பட்ட 2 குடிசைகள் பக்கத்திற்கு ஒன்றாக இருந்தன. ஒரு குடிசையில் கதவுகள் ஏதுமில்லாமல் அதில் உடைந்த சில நாற்காலிகள், பானைகள், பித்தளை தவளைகள், கிழிந்த துணிகள், பாக்கெட்டாக மஞ்சள் குங்குமம், நூல் சுற்றுகள், இரும்பு ஆணிகள் என கொட்டி கிடந்தன. ஆட்கள் யாரும் இருப்பதாய் தெரியவில்லை. உள்ளே செல்லாமல் வெளியே நின்று கொண்டிருந்த பாஸ்கரன் குடிசையின் பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் அடர்த்தியாக இருப்பதை பார்த்ததும் மெதுவாக அதன் அருகே சென்றார். அது ஒரு உடல். வீறிட்டு அலறியவரின் குரல் கேட்டு பூசாரி ஓடி வந்து அந்த உடலை பார்த்து நடுங்கினார். மனதில் ஏதோ மந்திரங்களை சொல்லிக்கொண்டு தன் பையில் அரையடியில் வைத்திருந்த மரத்தால் செய்யப்பட்ட மரக்கொம்பை வெளியே எடுத்து அந்த உடலின் முகத்தை திரும்பி பார்த்தார். மேகன் கதிகலங்கி போய் உறைந்து நின்றார். கிராமத்தின் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னவர், காத்து கருப்பு வண்டியவர்களை அழைத்து அவர்கள் வரும்போதெல்லாம் சலித்து கொள்ளாமல் உதவி செய்தவர் இப்போது சவமாய் கிடக்கிறார். சாமி, போலாமா? சாமி, பயமா இருக்கு சாமி. பூசாரி உறைந்து போயிருந்தார். சாமி, போலாம் சாமி. உணர்வுக்கு மீண்டும் வந்தவர், இரு பாஸ்கர், இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்ல. அவரது உடலை மரத்தின் அடியில் சாய்த்து படுக்க வைத்துவிட்டு இன்னொரு மூடியிருந்த வீட்டை நோக்கி போனார். பாஸ்கரனை உள்ளே வர வேண்டாம் என தடுத்து நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தார். அதே பழைய பொருட்கள் தான். ஆனால் சிறிய மூங்கில் தடுப்பு ஒரு கட்டையின் மீது மூடப்பட்டு இருந்தது. திறந்து பார்த்தார். விதவிதமான கண்ணாடி ஜார்கள், ஏதேதோ பெயர்கள், சிலவற்றில் ஏதேதோ குறியீடுகள், சிலவற்றில் தேதி குறிப்பிடப்பட்டு இருந்தது, சிலவற்றில் கிழமைகள் மட்டும். அதில் என்ன இருக்கிறது என்று அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதை மூடி வைத்துவிட்டு வெளியே வந்தார். பாஸ்கரன் காணவில்லை.
அத்தியாயம் 4. நாலாபுரமும் பார்வையை படர விட்டார். அவசரமாய் தேடியதில் தெரியாமல் ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்தார். கையில் இருந்த டார்ச் லைட் அணைந்தது. அந்த இடம் இருளை முழுமையாக அணைத்துக் கொண்டது. சற்று தூரத்தில் டார்ச் லைட்டின் ஒளிப்புள்ளி எதையை தேடிக்கொண்டு சென்றது. பாஸ்கர் விரைவாக எழுந்து, பாஸ்கர், பாஸ்கர், என்ன செய்யறப்பா? நில்லு பாஸ்கர், நில்லுப்பா. வேறு வழி இல்லாமல் தன்னால் முடிந்த அளவு ஓடிப்போய் நிறுத்தினார். பாஸ்கர், என்னாச்சுப்பா? சாமி, அங்கிருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்ப்பா? ஷர்மிளா, ஷர்மிளா. மீண்டும் அந்த சத்தம் கேட்டது. அவர்கள் டார்ச் லைட் ஒளியை குரல் வந்த திசையில் பாய்ச்சிய போது ஒரு ஆலமரம் தென்பட்டது. கிளை பரப்பி பழங்களை உதிர்த்து பறவைகளின் இரவு கூச்சலில் நடுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. சற்று முற்றும் பார்த்தவர்கள் பின்னால் ஒரு வாசல் இருப்பதை தெரிந்து கொண்டார்கள். குகை மாதிரி அது ஒரு இடத்திற்கு அவர்களை அழைத்து சென்றது. அந்த வாசலில் 10 அடி வைத்ததும் ஒரு இளைஞன் தளர்ந்து போய் படுத்து கிடந்தான். தம்பி, நீ யாரு? நீ எப்படி வந்த? முதல்ல இந்த இடம் உனக்கு எப்படி தெரியும்? பூசாரி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார். ஏன சுரத்தில் இருந்தவன் என் பேரு குமார் என்றான். குமாரா? டேய், சிவகாமி அக்கா பையனாடா நீ? ஆமாண்ணே. இங்கே எதுக்குடா வந்த? பாஸ்கர் பதற்றமாய் கேட்டான். அவன் பதில் ஏதும் சொல்லாமல் உள்ளே கை காட்டினான். தண்ணி வேணும் என்றான். பூசாரி பையை திறந்து சிறிய வாட்டர் கேனில் பதித்து வைத்திருந்த அம்பாளின் தீர்த்தத்தை வாய்க்குள் ஊற்றினார். பாஸ்கரனை அங்கே இருக்க சொல்லிவிட்டு மேலும் சில அடி தூரம் உள்ளே சென்றார். உள்ளே அவர் கண்ட காட்சி பெருமூச்சு இழுத்து விட வைத்தது. சாணம் மெழுகிய பரந்த தரை, அதன் மேல் உளுந்து, பயறு, எள்ளு, பச்சரிசி இவற்றை வட்டமாக வைத்து நடுவில் மட்டும் ஓர் ஆள் உட்கார இடம். அந்த வட்டத்தின் ஒரு சின்ன பகுதி சின்னாபின்னமாக கரைந்திருந்தது. பக்கத்தில் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்ட தடயங்கள், சிதறிய எண்ணெய் துளிகள், யாருடைய பாதமோ பட்ட கால் தடங்கள் இருந்தன. உதறிய மஞ்சளும் குங்குமமும் அதில் விரவி கிடந்தது. ஓர் மூலையில் கருமையான கண்ணாடி ஜார், அதில் கருப்பு மை ஆங்காங்கே ஒட்டி கிடந்தது. இங்கேதான் ஷர்மிளாவுக்கு ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். மெச்ச கதையை அந்த பையனிடம்தான் கேட்க வேண்டும் என தீர்மானித்து கொண்டவர் வேகமாக அவனிடம் திரும்பி வந்தார். தம்பி, என்ன நடந்துச்சு? விவரமா சொல்லு. பயப்படாது, கொஞ்ச நேரத்தில் இங்கிருந்து போயிடலாம். சாமி, அந்த ஷர்மிளா அரக்கிருக்கி சாமி. என்னன்னு முழுசா சொல்லுப்பா. சாமி, நானும் சுந்தர் என்ற பொண்ணும் விரும்புகிறோம். கொஞ்சம் தனியாக பேச கருப்பு காட்டு பக்கமாக இருக்கிறது தேக்கு தோப்புக்கு வர சொன்னோம். அவளும் வந்தா, கூட சர்மியும் இருந்தா. கொஞ்ச நேரம் 3 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறமா சுந்தரி வீட்டுக்கு போனோம், டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போனான். அவங்க போயிட்டு அப்புறம் நானும் கிளம்பிட்டேன். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் சர்மி கூட்டியில் திரும்பி வந்தா. என்னன்னு கேட்டேன். கொலுசு தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னான். காலையில் தேடி கொண்டாடுறேன்னு சொன்னேன். அவள் கேட்கல. நாம் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல தான் விழுந்திருக்கோம், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் சொல்கிறத அவள் எப்படியும் கேட்க போகிறதில்லன்னு தெரிஞ்சிடுச்சு எனக்கு. நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி வந்தேன். கொலுசு அங்கேயே கிடந்துடுச்சுன்னு சிரிச்சிட்டே சொன்னான். சரி வா கிளம்பலான்னு நான் சைக்கிள் எடுத்தப்போ ஒரு குரல் கேட்டுச்சு. பசங்களா, இங்கே வாங்க. குமார், அந்த பக்கமாக ஏதோ சத்தம் வரல. பசங்களா, என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க. யாரோ பெரியவர்னு நினைக்கிறேன், வா போயிட்டு பார்க்கலாம். தாத்தா, யார் நீங்கள்? ஏன் இங்கே விழுந்து கிடக்கிறீங்க? சர்மி, கெட்ட போகாத. ஆளை பார்த்தா ஏதோ மந்திரவாதி மாதிரி இருக்கு. நீ வேற, விழுந்து கிடக்கிறாரு, வா தூக்குவோம். பசங்களா, என்னை காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல விட்டுடுறீங்களா? ஏன் நீங்கள் நடந்து போக மாட்டீங்களா? இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சர்மி, இவர் ஓவரா பேசுகிறாரு, நமக்கு தேவையில்லாத வேலை, வா போயிடலாம். பசங்களா, எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேச முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. என்னை அங்கே விட்டுருங்க. என்னால் சரியாக நடக்க முடியல. வலது காலில் பலமாடிப்பட்டுருக்கு. தாத்தா, எவ்வளோ தூரம் போனோம் இங்கேருந்து? ஒரு 20 நிமிஷம் தாம்மா. குமார், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னா நீ தான் நல்லா பண்ணிட்டு இருக்கிய, வா வீட்டுக்கு போகலாம். தம்பி, அப்படி பேசாதப்பா. நான் பல பேரை உசுரை காப்பாற்றிருக்கேன். அதுக்காக தான் எனக்கு இந்த நிலைமை. தயவு செஞ்சு என்னை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுருங்கப்பா. குமார், வா போகலாம். வயசானவர் கெஞ்சிட்டு இருக்காரு.
சர்மி, சொன்னா கேளு. இதுவே ஊருக்கு ஒதுக்க போகிறோம். இன்னும் போனோம்னா ரொம்ப கஷ்டம். நீ வர்றியா இல்லை நான் மட்டும் போட்டோமா? சரி நீ போ. நான் வரல. சுந்தரிக்கு வேற ஆளே கிடைக்கல. உன்னை போய் பிடிச்சிருக்கா பாரு. இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு பொண்ணை தனியாக விட்டுட்டு போறியே. தாயே, வந்து தொலைகிறேன். தாத்தா, அந்த இடத்துக்கு வண்டி போகுமா? போகும். கடைசியாக மட்டும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். சரி வாங்க. சர்மி, என் சைக்கிளை எங்கே விடுறது? பக்கத்தில் இருக்கிற தோப்பில் விட்டுடு. சீக்கிரம் வந்துடலாம். தாத்தா, கிளம்பலாமா? 3 பேரையும் சுமந்து கொண்டு காற்றை கிழித்து கொண்டு கல்லும் முள்ளுமான பாதையில் வண்டி புறப்பட்டது. தாத்தா, கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? என்னம்மா, நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அங்கே விழுந்து கிடந்தீங்க? ஏன் தாத்தா சிரிக்கிறீங்க? நான் ஒரு சின்ன சாமியார்மா. இந்த சாமிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தேடி 4 மந்திரவாதிங்க வந்தாங்க. என்னது மந்திரவாதிங்களா? சர்மி, இவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஏதோ இந்த காட்டில் பயங்கரமாக இருக்குன்னு தோணுது. இவர் எங்கேயோ விட்டுட்டு போயிடலாம். அதுதான் சரியான முடிவாக இருக்கும். நீ சும்மா இருக்குமார். தாத்தா, நீங்கள் சொல்லுங்கள். அந்த மந்திரவாதிகளுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன். ஆனால் அதில் ஒருத்தன் என்கிட்ட இருக்க முக்கியமான பொருளை பார்த்துட்டான். அதில் ஒன்று வேணும்னு கேட்டான். தர முடியாதுன்னு சொல்லி அவங்கள காட்டுக்கு வெளியே துரத்தி அனுப்பிட்டேன். அப்போ ஒருத்தன் பெரிய கல்லை எடுத்து என் காலிலே வீசிட்டான். நடக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சுமா. அப்படி என்ன தாத்தா அவன் கேட்டான்? என்ன தாத்தா மறுபடி சிரிப்பு? அவன் என்ன கேட்டான்னு நான் இப்போ சொன்னா இந்த பையன் வண்டியை விட்டுட்டு இறங்கி ஓடிடுவான். சர்மிளா அந்த இருட்டிலும் கலகலவென்று சிரித்தார். வண்டி ஒரு இடத்தில் நின்று கொண்டது. இனிமேலும் வண்டி செல்ல வழி இல்லை. நடந்து போக வேண்டும் என தாத்தா சொல்ல மூவரும் நடந்தார்கள். குமார் அவரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு நடந்தான். ஆனாலும் அவரால் சரியாக நடக்க முடியவில்லை. தத்தி தத்தியே நடந்தார். அவருடைய குடிசைகள் வந்ததும் இருவரும் கிளம்ப தயாரானார்கள். அப்போது தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. யாரோ நடந்து வரும் சத்தம். அவரின் முகம் சுருங்கியது. அத்தியாயம் 5. பசங்களா, வர்றது யாருன்னு தெரில. இருந்தாலும் நீங்கள் அந்த பக்கம் ஆலமரம் இருக்குல்ல, அங்கே குகை மாதிரி ஒரு வழி இருக்கும். அதுக்குள்ளே போங்க. நான் வந்து கூப்பிட்ற வர வெளியே வராது. சாமி, இல்லை, நாங்கள் கிளம்புறோம். யார் வந்தால் என்ன? நாங்கள் ஏன் ஒழியணும்? பாப்பா, பயப்படாது. வர்றவங்க யாருன்னு தெரில. உங்களை பத்திரமா அனுப்ப வேண்டியது ஏன் பொறுப்பு. தம்பி, உள்ளே கூட்டிகிட்டு போப்பா. அவர்களை அனுப்பிவிட்டு குடிசையின் பின்புறமாக இருந்த புதரில் மறைந்து யார் வருகிறார்கள் என்று பார்த்தார். அதே மந்திரவாதிகள் கையில் எலும்புகளுடன் மூர்க்கமாய் வந்தார்கள். 2ஆம் குடிசையின் உள்ளே நுழைந்தார்கள். மூங்கில் தடுப்பு போடப்பட்ட ஒரு பெட்டியை திறந்து பார்த்தார்கள். கண்ணாடி ஜாறுகள், சில பாட்டில்கள் எல்லாம் காலியாய் கிடந்தன. கிழவன் ஒசார்டா, எல்லாத்தையும் எங்கே ஒழிச்சு வச்சுட்டான். இத்தனை காலமாக இதெல்லாம் வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறானோ. கிழவனுக்கு ஊர் பற்றி அதிகண்டா. பின்ன சின்ன வயசுலேருந்தே இதில் ஊர் இருக்காண்டா. அவ்வளோ சீக்கிரம் கொடுப்பானா? சரி, என்ன ஏதாவது தேருமா? ஒன்றும் இல்லை, சும்மா போக வேண்டியது தான். கிழவன் எங்கடா போயிருப்பான்? கால் உடைஞ்ச நாய் எங்கேயாவது விழுந்து கிடக்கும். சரி, கிளம்புங்கடா கேட்டு நாய். அவர்கள் அனைவரும் கிளம்ப செல்ல தயாரான போது அந்த வீட்டின் மூலையில் கண்ணாடி பாட்டிலை மூடியிருந்த மஞ்சள் நிற துணி காற்றின் உதவியால் விலகியது. ராம்பா, அங்கே பாருடா. என்னதுடா இது? டேய், ஏதோ ஒரு ஐட்டம் தான்டா. நிஜமாவாடா? டேய், பாருடா, உள்ள ஐட்டமே தான். வெளியே விட்டுருவோமா? விட்டுருவோம். வெளியில் வந்து 4 பேரும் கீழே அமர்ந்து அந்த பாட்டிலை வைத்து ஏதோ மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார்கள். நிறுத்துங்கடா. டேய் கிழவன்டா, கேட்டு நாயே, இன்னும் சாகாமல் என்ன பண்ணுற? போனா போதுன்னு உதவி பண்ணா எங்கிட்டே வந்துட்டிங்களா? ரொம்ப காலமாக மந்திரம் உச்சாதனம் பண்ணாமல் இருக்கேன். இப்போ பாருங்க. டேய் கிழவனை பிடிங்கடா, பெத்தக்காரன். இங்கேயே நம்ம கதையை முடிச்சிருவான். அவர்கள் அவரை வெகுவாக அடிக்க ஆரம்பித்தார்கள். அவர் அடி வாங்கி கொண்டும் அந்த பாட்டிலை பத்திரமாக வைத்து கொண்டார். இதில் ஏதோ பெரிய சமாச்சாரம் இருக்கும் போல. கிழவன் ரொம்ப பண்ணுறான். மாக்கி, அதை பிடிங்க உடடா. அவன் அதை அவரிடம் விடாய்ப்புடியாய் பிடுங்கி கீழே போட்டான். பாட்டில் உடையவில்லை, ஆனால் அதன் மூடி உடைந்தது. அதிலிருந்து ஏதோ பழைய காலத்து பூசும் மையின் வாசனை வந்தது. பெரியவரின் கண்களில்
நீர் துளிர்த்து விட்டது. டேய், கிழவ ஏன்டா அழுகுறான்? மாக்கி, இனி நம்ம இங்கே இருந்தா ஆபத்து, வாங்க போயிடலாம். எல்லாரும் கிளம்பி செல்ல அந்த பாட்டிலை துடுக்கி கொண்டு பெரியவர் குகையின் பக்கம் நடக்க முடியாமல் நடந்து சென்றார். குகையின் வாசலிலேயே அவர்கள் பயத்துடன் நடுங்கி இருந்தனர். பசங்களா, ஒரு விபரீதம் நடந்து போச்சு. அந்த மந்திரவாதிங்க தப்பான ஒரு வேலையை பண்ணிட்டு போயிட்டானுங்க. என்ன தாத்தா சொல்கிறீங்க? இதை பாருங்க, இந்த பாட்டிலில் இருக்கிறது என்னன்னு தெரியுமா? தெரியல தாத்தா. இது ஒரு பொண்ணோட ஆத்மா. இருவருக்கும் பேச்சே வரவில்லை. பயப்படாதீங்க, நான் சொல்ல போகிறத பொறுமையாக கேளுங்க. இந்த ஆத்மா பல வருஷம் முன்னாடி ஊரில் பல பேரை காவி வாங்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள்களுக்கு அப்புறமா நாங்களும் என் கூட இருந்த சாமியார்களும் இதை வச்சோம். இப்போ இது வெளியே வந்துருச்சு. சரி, மறுபடியும் விளையாடுங்க தாத்தா. இதை உள்ள மறுபடியும் அடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைம்மா. ரொம்ப வருஷம் ஆனதுனால உக்கரமாக இருக்குது. சில பரிகாரங்கள் செஞ்சு தான் விளையாடிக்கணும். அதற்கு ஒரு பொண்ணோட உடம்பு தேவைப்படுது. சர்மி, அவர் என்ன கேட்குறாருன்னு புரியுதா? சர்மி கண்கள் மலங்க மலங்க விழித்தாள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இதை நம்ம படக்கலைன்னா ஊருக்குள்ளே போயிட்டு அதனோட வேலையை ஆரம்பிச்சிடும். பல உயிர் பலியை சந்திக்க வேண்டி வரும். முக்கியமாக அதுக்கு மேல் அவள் சொல்ல தயங்கினார். சர்மி பயங்கி ஒதுங்கி ஓரமா நின்றாள். சர்மி, வாங்கியிருந்து போயிடலாம். பெரியவர் யாரும் எதிர்பாராத விதமாக அவளின் கால்களில் விழுந்தார். சர்மி அவரை பதற்றமாய் தடுத்து நிறுத்தினாள். தாத்தா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. ஆனால் என் நிலைமை என்ன ஆகுறது? நான் வீட்டுக்கு போகணும். இப்போவே லேட் ஆயிடுச்சு. அம்மா தேடுவாங்க. நீ எதுவும் கவலைப்படாதம்மா. இந்த ராத்திரி மட்டும் இங்கே இருந்தால் போதும். காலையில் நான் அதுக்கான ஆட்களை வர சொல்லி உங்ககிட்ட இருந்து அதை எடுத்துடுறேன். இல்லை, எங்கள் வீட்டில் தேடுவாங்க தாத்தா. அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லிக்கலாம். நீ இந்த உதவியை செய்யலைன்னா ஊரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அந்த பெரியவர் கண்ணீர் வடித்தார். சர்மி, இந்த ஆள் ஏதோ பிளான் பண்ணிட்டான். நீயும் சரிக்கு சமமாக பேசிகிட்டு இருக்க. வந்துட்டு போயிடலாம். பெரியவர் அவனுடைய கால்களிலும் விழுந்தார். தாத்தா, எழுந்துருங்க, நான் சம்மதிக்கிறேன். அவர்களை கையெழுத்து கும்பிட்டு விட்டு உள்ளே சென்றார். சாணம் எழுகியிருந்த தரையில் நடுவில் ஒரு ஆள் உட்காரும் அளவிற்கு மையம் வைத்து அதில் சர்மியை வரவைத்து உள்ளே உட்கார வைத்தார். அதை சுற்றி குமார் உதவியுடன் எள்ளு, உளுந்து, பயிறு தானியங்களை நிரப்பி அதன் மேல் ஆலமரத்தின் வேர், ஆலமரத்தின் பட்டை ஆகியவற்றை ஆங்காங்கே அகல் விளக்குகளை கொண்டு வந்து வைத்தார். மஞ்சள் குங்குமங்களை அவள் மேல் தூவினார். கயிறு கூடிய சில தாந்திரிக பொம்மைகளை பக்கத்திற்கு ஒன்றாக வைத்தார். கடைசியாக அந்த பாட்டிலை அவளிடம் எடுத்து வைத்தார். அதில் உள்ள கருப்பு மையை நெற்றியில் பூசிக்கொள்ள சொன்னார். அதற்கு முன் சுற்றியிருந்த அகல் விளக்குகளை ஏற்றினார். பாட்டிலை வாங்கிய சர்மியின் கைகள் நடுங்கியது. இதயம் வேகமாக அடித்து கொண்டது. அந்த பெரியவரின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த குமாரை பார்த்தாள். அவன் பரிதாகமாக இவளை பார்த்தது தெரிந்தது. ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டதாக அவளுக்கு தோன்றியது. அவர் அந்த மையை பூசிக்கொள்ளும்படி சொல்ல நெற்றியில் அதை பொட்டாக வைத்து கொண்டாள். பக்கத்தில் இருந்த 2 எலுமிச்சம்பழங்களை கைகளில் பிடித்து கொள்ள சொன்னார். சொல்லிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே இருமா, இப்போ வந்துடுறேன் என சொல்லிவிட்டு குமாரையும் கூட எங்கோ அழைத்து சென்றார். முதல் குடிசைக்கு சென்று எதையோ தேடினார். கிடைக்கவில்லை. இன்னொரு குடிசைக்கு சென்று தேடினார். அது அங்கேயும் கிடைக்கவில்லை. வெளியே வந்த அவரின் உடல் தள்ளாடியது. குடிசையின் பக்கமாய் சரிந்து விழுந்தார். கண்கள் உயிர் போகும் அவஸ்தையில் வானத்தை பார்த்தது. தம்பி, அந்த பொண்ணு இந்த ஊரோட குலதெய்வம்பா என சொல்லிக்கொண்டே உயிரை விட்டார். சொல்லி முடித்தான் குமார். அத்தியாயம் 6. காலை 6 மணி. சூரியன் மெதுவாக தூங்கி எழுந்து கிராமத்தை வெள்ளையடிக்க ஆரம்பித்தான். மரங்கள் சோம்பலை முறித்து கொள்ள, பறவைகள் பசியை துறக்க பல திசைகளில் பறந்தன. ஊரே வெளிச்சத்திற்குள் வர ஒரு வீடு கருமையடைந்து சோகத்தில் இருந்தது. பூசாரி நடந்ததை சங்கரனிடம் விளக்கமாக சொல்லி கொண்டிருந்தார். இங்கே பாருங்கம்மா, நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. முந்தா நாள் ராத்திரி உங்கள் பொண்ணு கருப்பு காட்டு பக்கமாக போயிருக்கா. எதிர்பாராத விதமாக அங்கே இருக்க மாந்திரிக பெரியவர் மேகனுக்கு ஒரு பிரச்சனை. மந்திரவாதிங்க சில பேர் அவர்கிட்ட இருக்க சில முக்கியமான பொருளை கேட்டிருக்காங்க. இவர் முடியாதுன்னு சொல்ல திருட பார்த்துருக்காங்க. அது எந்த மாதிரியான ஆத்மான்னு தெரியல. ஆனால் ஏதோ மோசமான ஆத்மா தான் அது இருக்கணும்.
என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மேகன் அப்போதைக்கு அங்கேருந்த சர்மி மேலே அதை ஏற்றி விட்டு மறுநாள் இறக்கிக்கலான்னு நினச்சிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே எதிர்பாராத விதமாக அவர் இறந்துட்டார். அப்படின்னா சாமி, அழுது கொண்டே கேட்டால் அபிராமி. உங்கள் பொண்ணுக்குள்ளே இருக்கிறது ஒரு ஆத்மாதான். அபிராமி, சங்கர் இருவரும் தலையில் அடித்து கொண்டார்கள், கதறி அழுதார்கள். அதை பார்ப்பதற்கே பரிதாகமாக இருந்தது. சாமி, இப்போ இதை சரி பண்ண என்ன பண்ணணும்? பெரிய சாமியார் யாருக்கிட்டாவது போகணும். அவங்களால தான் இதுக்கு தீர்வு சொல்ல முடியும். அதற்குள்ளாக வீட்டின் வெளியே சிலர் கூடிவிட்டார்கள். வீட்டில் ஏதோ பிரச்சனை என யோகித்து தெரிந்து கொண்டார்கள். கேட்டை திறந்து சிலர் உள்ளே வர முயன்றார்கள். பாஸ்கரன் உடைப்பட்ட கதவை அறையை மூடி வைக்குமாறு மூடி வைத்தான். சாமி, பெரிய சாமாரை எங்கேருந்து தேடுறது? பார்க்கலாம் பாஸ்கர், நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு பூஜை செஞ்சுட்டு யாராவது இருக்காங்களான்னு விசாரித்து சொல்கிறேன் சொன்னவர் அறையினுள்ளே எட்டி பார்த்தார். சர்மியின் உடலும் கருப்பாய் மாறிக்கொண்டிருந்தது. அவருக்கு தெரிந்த எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டார். அவர் வீட்டிலிருந்து வெளியே வர பக்கத்து தெருவில் இருந்த ராமநாதன் விஷயம் கேள்விப்பட்டு விசாரிக்க வந்து விட்டார். யாருக்குரிய தகவல் வெளியே கசிந்து விட்டதை உணர்ந்தார். இங்கே ஏன் எல்லோரும் நின்றுட்டு இருக்கீங்க? யாருக்கு வேலை இல்லையா? அந்த பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, சும்மா பயந்துருக்கு, அவ்வளோதான் சொல்லிவிட்டு வேகமாக நடந்தார். வீட்டிற்கு வந்து குளித்து முடித்துவிட்டு அம்பாள் கோவிலுக்கு சென்றார். சில முனைத்தொழிகளில் பூஜையை முடித்துவிட்டு அம்பாளை வணங்கி கற்பூர ஆரத்தி காட்டிவிட்டு கோயில் பிரகாரத்தில் சற்று நேரம் உட்கார்ந்தார். சிறிது நேரம் கழித்து சர்மிளாவின் வீட்டின் அருகே பார்த்த ராமநாதன் பரபரப்பாக ஓடி வந்தார். அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கே ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஊரில் ஒரு சாவா இருக்கு, இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? ஆவேசமாக அவர் பேசி முடித்தார். என்னையா சொல்கிற? ஊரில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தான் காரணம்னு சொல்லுவ போல இருக்கு. அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்குது, வேணும்னா போயிட்டு பாரியா. அவர் சொல்லி முடிப்பதற்குள் அவரின் கீபேட் போன் அலறியது. எடுத்து பார்த்து காதில் வைத்தார். பாஸ்கரன் அழைத்திருந்தான். சொல்லுப்பா பாஸ்கர். சாமி, வீட்டுக்கு வர முடியுமா? என்னப்பா? கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன். சாமி, சர்மி வீட்டில் இல்லை சாமி, ரூம் காலியாக இருக்குது, எங்கே போனான்னு தெரியல. அப்படியா, தூரம்பா என்று சொன்னவர். மேகன் பார்க்காத பேய் இல்லை, பிசாசு இல்லை. அவரே அந்த பொண்ணோட காலில் விழுந்து செத்துருக்காருன்னா விஷயம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் நினைத்து கொண்டவர் கோயிலை விட்டு வெளியே வந்தார். 5-6 நாய்கள் வட்டமாக நின்று வானத்தை பார்த்து பயங்கரமாக குளித்தது. வானம் கருத்து கொண்டே வந்தது. இனி அந்த ஊரை கடவுள் தான் காப்பாற்றணும். பார்ட் 2 யாருக்கெல்லாம் வேணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக விரைவில்.